அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ஈரலை வச்சு நம்ம பெப்பர் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் 50 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 300 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இப்போ நம்ம இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ரா ஸ்மெல் நல்லா போகட்டும். ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மட்டன் ஈரலை ஆட் பண்ணிக்கலாம். ஈரல் ஒரு 1 kg ஈரல் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட இந்த மாதிரி ஈரலை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டிட்டு இதோட 7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஈரலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேறட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஈரல் நல்லா எண்ணெயில் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இதில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஈரல் நல்லா வேகணும்ல, அதுக்காக 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி வேக விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கிட வேண்டியதுதான். டேஸ்டியான ஈரல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.